இலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்றுள்ளது அறிந்தே அடியனேனும் வந்து அடியினை கடைகின்றேன் அடிபொழில் திருவரங்கத்தம்மானேயே. திருமங்கையாழ்வார் பல நிரூபணங்கள் செய்து இந்த 10 பாசுரத்திலையும் எம்பெருமான சரணாகதி பண்றார். பெருமாளை பிடிக்கிறார். நீ அப்படி செய்தியே இப்படி செய்தியே, ஒருத்தருக்கு அருள் செய்ததை எடுத்து 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 சொல்லி அதனால் உன்னிடத்துல வந்தேன் அப்படின்னு சொல்ற பிரகரணம் இது. அதுல கஜேந்திர மோட்சத்தை சொல்றார். கடிகொள் பூம்புழில் காம்புரு பொய்கைகை காமரு பொய்கைகை வைகு தாமரை வாங்கிய வேகம் கத்திரை கதாத கிரி காணநேசன். அந்த காடு அவ்வளவு ரம்யமா இருந்த ஸ்ரீபாகவதத்துல பக்கம் பக்கமா வர்ணிக்கிறாருங்க. அதை சுருக்கமா ஒரே சொல்லல கொடுக்கிறார் திருமங்கையாழ்வார். அவ்வளவு செடிகொடிகள் வனப்பு மிக்கதாக நிறைய பழங்களும் புஷ்பச்செடிகளும் உணர்வதாகிய அந்த காட்டிலே ஒரு யானை. அந்த யானை ஒரு யானைன்னா யானை ஏனா விலட்சணமான யானை. யானைகளுக்கெல்லாம் சத்ரு சிங்கம். அந்த சிங்கம் இந்த யானைக்கு பயந்து கொண்டு ஓடுமா. சிங்கத்துக்கும் மேற்பட்டது யாழி. அதுவும் இவனை கண்டு பயந்து ஓடும்.